வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, எது ஞானம் என்ற ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு நாம் நமது புரிதலுக்காக பல்வேறு சிந்தனைகளை செய்து கொண்டு வருகிறோம். இந்த சிந்தனைகள் எல்லாம் புதியது என்று ஒன்றும் இல்லை. எல்லா சிந்தனைகளுமே வேதாத்திரியம் என்பதின் அடிப்படையிலே பல்வேறு காலங்களாக சிந்தித்துக் கொண்டு வந்த சிந்தனைகள்தான். ஆனால் இப்பொழுது அதை தீவிரமாக ஆழ்ந்து ஒரு தூய நிலையில் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், காலங்காலமாக இந்த மனிதன் என்பவன் தோன்றியதின் நோக்கம், அவன் தடம் மாறி சென்று இப்பொழுது துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலை, இதிலிருந்து திருத்தம் பெற்று வருவதற்கான அறம் என்பதை பல்வேறு ஞானியர்கள் பல காலமாக பல்லாயிரக்கணக்கில் இங்கு சமுதாயத்தில் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறம் என்ற அதனுடைய புரிதல் இப்பொழுது வேறு விதமாக ஒரு திசை மாறிய புரிதலாக சமுதாயத்தில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இப்பொழுது பார்க்க முடிகிறது. இது இப்பொழுதுதான் இப்படி இருக்கிறதா? இது எப்பொழுதும் அப்படிதான் இருந்தது, இப்பொழுதுதான் நமக்கெல்லாம் தெரிகிறதா என்று கூட ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், இப்பொழுது அதிவேகமாக இந்த கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு அதிகமாக உடனுக்கு உடன் வெளியில் எல்லோருக்கும் தெரிந்து விடுவதால் அது நமக்கும் உடனுக்குடன் தெரிந்து விடுகிறது. எதுவென்றாலும் நமக்கு அது நமது காதில் வந்து விழுந்து விடுகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த எது ஞானம் என்பதை விட உண்மை ஞானம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், பெரும்பாலானோர் தங்களுக்கு வசதிக்காக இந்த ஞானத்தை வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு நம்மிடம் சொல்லும் பொழுது, நமக்கே அது வசதியாக இருக்கிறதே என்று கூட தோன்றலாம். இப்பொழுது சுலபமாக இருக்கிறதா, எளிமையாக இருக்கிறதா, அதாவது கடினமாக இருக்கிறதா, இப்படியெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்துடுச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப சுலபமா இருக்கிறத தான் விரும்புது. அப்ப அப்படி வரும் பொழுது, சுலபம் என்பதற்காக உண்மையிலிருந்து விலகினோம் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே திசை மாறி இருக்கக்கூடிய, சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையிலிருந்து
இன்னொரு கிளைப்பாதை எடுத்து, இன்னும் வேறு ஒரு திசையில் செல்லக்கூடியதாக மாறிவிடும். இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது இருக்கிறது. சுலபம் என்ற நிலையில் தான் நாம் என்ன செய்தோம்? உடனடியாக இந்த நோய் தீர்ந்து விடுகிறது என்று ஆங்கில மருத்துவத்தை ரொம்ப உயர்ந்தது என்று இந்த சமுதாயம் அதுக்குள்ள போய் சிக்கியது. இப்போ எங்க சிக்கியிருக்கு? இப்ப பெரிய, பெரிய, பெரிய நோய்களில் போய் சிக்கியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? தலைவலிக்கு அன்னைக்கு இப்போ இவங்க ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி தலைவலிக்கு மருந்தே இல்லையா? இருந்துச்சு. ஆனா, இது போட்ட உடனே தலைவலி நிக்குதுல்ல. ஒரு காலத்தில் ஒரு மளிகை கடைக்கு முன்னால் என்ன செய்வார்கள்? இந்த பெயின் பாம் இருக்கு இல்லையா? அத அப்படியே அப்படியே வர்றவங்களுக்கெல்லாம் ஓசியா தடவி விடுவாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். உடனுக்குடன் பெயின் ரிலீஃப் இப்படி. அப்ப இந்த உடனடியாக அது மறைந்து விடுகிறது என்று சொன்னவுடன், இது எளிமையாக இருக்கிறது. அப்படி போய் சிக்கித்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? முழுக்க, முழுக்க, முழுக்க அந்த சிஸ்டத்திலேயே போயி, பெரிய, பெரிய நோய்களாக இன்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த உண்மை கூட இன்னும் நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. அது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். இதுபோல ஆன்மீகத்தில் சுலபமாக அப்படிங்கிறதுல இப்பொழுது நிறைய பேர் வழிகாட்டிக் கொண்டு கூட்டத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அது முழுக்க 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 இதுவரை நமது மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் சொன்னதற்கெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. அதெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடியதாய் இருக்கிறது இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம எது ஞானம்ங்கிறதை காட்டிலும் உண்மை ஞானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது காலம் எடுத்தாலும் பரவாயில்ல. உண்மைக்குள்ளாக நிற்க வேண்டும். இதுதான். வாழ்க்கையில உடனடியா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அறத்தின் அடிப்படையில் நிச்சயமாக ஆக முடியாது. இது தெரிஞ்சதுதான். அப்படி ஆகுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க ஏதோ ஒரு எளிமையான வழி, குறுக்கு வழி. அப்ப அது அந்த வழி எப்படி? அறத்துக்கு முரணான வழியாகத்தான் இருக்க முடியும். இது புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருள் நிலைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்ம வினையை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரைட். ஆனால் ஞானம் என்பதிலேயே நாம் இப்படி மாறிவிட்டோம் என்று சொன்னால், நமது நிலை என்ன ஆகும் என்றதை பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப ஞானம்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். இதுக்கு விஸ்டம்னு சொல்லலாம். லிபரேஷன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை விடுதலை என்று சொல்லலாம். அப்ப ம் ஞானம்ங்கிறது ஒண்ணு, விடுதலைங்கிறது ஒண்ணு. இப்போ இது 2ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தானா? தொடர்புடையது, தொடர்புடையது. இதுல எது முதல்ல வரணும்? எது அடுத்த வரணும்? லிபரேஷன் என்பது முதலிலா? ஞானம் என்பது முதலிலா? என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த லிபரேஷன் அப்படிங்கிறதே விடுதலை அப்படிங்கிறது ஒரே ஒரு நிலையில் விடுதலை என்று சொல்ல முடியவில்லை. நமது வாழ்க்கையிலே பல கட்டமான விடுதலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது நாட்டினுடைய விடுதலைங்கிறது வேறு. புறத்தில் இருக்கக்கூடிய விடுதலை என்பது வேறு. இப்போ ஒவ்வொரு மனிதனில் இருக்கக்கூடிய விடுதலையிலேயே, இப்ப நம்ம விடுதலை அப்படிங்கிறது எங்கு தொடங்க வேண்டும்? அப்படின்னு பாருங்க. அந்த விடுதலை
வர வேண்டும் என்று சொன்னால் இந்த புரிதல் வேண்டும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம விடுதலை வராது, வராது. அப்ப எது முதலில் என்று சொன்னா ஞானம் முதலில், அப்புறம் தான் விடுதலை. லிபரேஷன்ங்கிறது அடுத்துதான், அடுத்துதான். அப்ப இப்போ ஆ விடுதலைன்னு சொல்றதிலே பாருங்க, முதல்ல மனம் மயக்கத்திலிருந்து விடுதலை என்பது முதல் தொடக்கம். விடுதலையினுடைய தொடக்கமே அங்கதான். மயக்கத்திலிருந்து விடுதலை என்பது தொடக்கம். அப்ப மனம் மயங்கி இருக்கிறது. இது நம்ம மயக்கம்னா என்னன்னு பல தடவை பேசியிருக்கோம். தேவையை மீறிய அனுபவங்கள் அனைத்தும் மயக்கம். அவ்வளவுதானே மயக்கம். அந்த தேவையை மீறிய அனுபவங்களின் பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து தானாக எழுச்சி பெறக்கூடிய எண்ணங்கள், தாட்ஸ், அவை எல்லாமே அந்த பதிவுகளிலிருந்து எழக்கூடிய கெட்ட எண்ணங்கள். இதுதான் நம்ம பார்த்தோம் போன தடவை. இப்போ இந்த கெட்ட எண்ணங்கள் என்பது இந்த மயக்கத்தின் அடிப்படையில், நமது மனம் மயக்கத்தின் அடிப்படையில் செய்து அனுபோகம் என்ற அந்த பதிவு, அதிலிருந்து எழுச்சி பெறக்கூடிய எண்ணம். அப்ப இப்ப நம்ம மனம்தானே என்னாச்சு மயங்கியது, மயங்கி அதுதானே செயல் செய்தது, அது பதிவாகி இருக்கிறது அல்லவா. அப்ப இந்த பதிவு என்பதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டுமா வேண்டாமா? இது இன்னைக்கு வேதாத்திரிய அன்பர்கள், நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிந்த வேதாத்திரிய அன்பர்கள் எங்கிருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள். இந்த இடம் இப்ப ரொம்ப வெரி 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 டேஞ்சரஸா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலையில போயிட்டு போயிட்டு அதாவது மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே அது இயற்கையிலிருந்து தோன்றக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதற்கு யாரும் பொறுப்பேற்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் நமது வேதாத்திரி அன்பர்களும். பரவாயில்ல, நான் இவ்வளவு நாளா இதுக்கு என்னுடையது என்று பொறுப்பேற்றுக் கொண்டு நான் அதே மன உளைச்சலில் இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப விடுதலை பெற்று ஃப்ரீயா இருக்கேன். என் மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு, நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பேராசிரியர் சொல்றார் சொல்றார். அப்ப இப்ப என்னாச்சு? இப்ப பாருங்க, இந்த பொறுப்புல இருந்து தூக்கி போட்டா அப்படின்னு, இந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் விலகி விட்டேன் என்று வேதாத்திரி அன்பர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அடுத்த நிலை என்ன தெரியுமா? அங்கு தற்சோதனை அகத்தாய்வு என்பது முழுமையாக தேவையற்றதாக மாறிவிடும். அவ்வளவுதானே. இதுக்கு நீங்க பொறுப்பை எடுக்கல, அது இறைவனுடையது என்று பொறுப்பை இறைவன் தலையில் கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதற்கு தற்சோதனை செய்ய வேண்டும்? அது என்னுடையதாக இருந்தால் தானே தற்சோதனை. இப்ப தற்சோதனை அகத்தாய்வு என்று மகரிஷி கொடுத்தார் இல்லையா? இது மகரிஷி என்ன சொன்னார்? தவமும் தற்சோதனையும் 2 தண்டவாளங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல தவமும் தேவையில்லை என்று ஒரு இயக்கம். இப்போ இதற்கு பொறுப்பேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, தற்சோதனை தேவையில்லை என்பது அதற்குள் அடக்கம். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இப்போ மகரிஷியினுடைய பயிற்சிகளிலேயே மிகவும் கடுமையான பயிற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், தற்சோதனை என்ற அகத்தாய்வு. இதுல உடற்பயிற்சி அது எல்லாரும் செஞ்சிடுறோங்க. காயகல்பம் அது ஒரு என்னங்க 3 நிமிஷம், அதை செஞ்சிடறோம். ரைட். தியானம் ரைட்டு, அப்பப்ப செய்யறோம். இந்த தற்சோதனை என்ற அகத்தாய்வு அதுதாங்க இல்ல. ரைட்டா?
இப்போ அதுதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம். ஏன்னா, பல ஆண்டு காலமாக மயங்கி கிடக்கக்கூடிய இந்த மனது, மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் தற்சோதனை என்ற அகத்தாய்வு. அதானே? வேற என்ன சொல்லுங்க பாப்போம். அகத்தாய்வு, தற்சோதனை பண்ணி அதுல என்ன பண்றோம்? மயக்கத்துக்குள்ள போய் இருக்கிறதுக்கு தான் தற்சோதனையே பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்? தற்சோதனையின் தொடக்கம் எங்க இருக்கு? எண்ணம் ஆராய்தல்ல தானே வருது. தொடக்கமே எண்ணம் ஆராய்தல் தானே! எதுக்கு எண்ணம் ஆராய்தல் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? எண்ணத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். நல்ல எண்ணமா வருதுங்க. ஒரு கெட்ட எண்ணம் கூட வரலங்க. டெய்லி உட்கார்ந்து தற்சோதனை பண்ணுன்னு சொல்லுவீங்களா? நல்ல எண்ணமா வருது, கெட்ட எண்ணமே வரலன்னா, அங்க தற்சோதனை தேவையில்ல. தேவையில்லை. எதுக்கு தற்சோதனை? எதுக்கு அகத்தாய்வு? கெட்ட எண்ணத்துக்கு தானங்க அகத்தாய்வு. அதுக்கு மட்டும் தான் அகத்தாய்வு. நமக்கு கெட்ட எண்ணம் தான் அதிகமா வருது. அப்ப அதை என்ன பண்ணணும் நம்ம? கெட்ட எண்ணங்கள் வராமல் என்ன பண்ணணும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னா, அப்ப அது எங்கிருந்து வருது? எது கெட்ட எண்ணமா வருது? அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம மகரிஷி சொல்லிட்டு தான் தத்துவனை செய்ய சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு. அப்ப அது எங்கிருந்து வருது? நாம இப்ப தெளிவா சொல்றோம். இந்த இடத்த தெளிவா இருங்க. நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் தேவையை மீறிய மயக்கத்தில் செய்து அனுபவம் அனுபோகம் பெற்ற அந்த பதிவுகள், அதிலிருந்து தான் கெட்ட எண்ணம் வருகிறது. தெளிவா வச்சுக்கங்க இதுல. இதுல இல்ல. அப்ப அந்த பதிவு யாருடையது? நான் செய்து பதிந்தது. அப்ப அது யாருடையது? என்னுடையது. இல்லையே! நான் செயல் தானே செய்தேன். மயக்கத்தின் அடிப்படையில் நான் செயல் தான் செய்தேன். பதியறது யாரு? பதியறது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகிய சுத்தவெளி. அதுதானே பதிஞ்சுச்சு. அப்ப அந்த பதிவு அதனுடையது. சொல்லுங்களேன் பார்ப்போம். பழிய தூக்கி போடுங்களேன் பார்ப்போம். இறைவன் மீது பழியை தூக்கி போடக்கூடிய ஒரு பெரும் பாவத்தை செய்து கொண்டு, இதுதான் ஞானம். நீங்கள் எல்லாம் ஞானம் அடைந்து விட்டீர்கள். ஆஹா! மிக வெகு சுலபமாக இருக்கிறது. நாங்கள் ஞானம் அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலை பார்க்கிறோம். எப்படி? இதற்கு பொறுப்பு நான் ஏற்கவில்லை என்று சொன்னால், யாராவது ஒருத்தர் பொறுப்பா இருக்கணும்ல. இப்ப இந்த கெட்ட எண்ணத்துக்கு என்னுடையது என்று நான் பொறுப்பு ஏற்கல. போன தடவையே நம்ம பேசினோம். ஏன் இந்த திருப்பி திருப்பி பேச வேண்டியிருக்குன்னா, இது நம்ம கொரோனா பரவியது போல இந்த நோய் பரவிக் கொண்டிருக்கிறது. அதுவும் எங்க பரவிக் கொண்டிருக்கிறது? வேதாத்திரி அன்பர்களுக்குள்ளாகத்தான் பரவிக் கொண்டிருக்கிறது. அப்ப இது நம்ம நம்ம ரொம்ப திரும்ப 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 சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப நான் பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால், பொறுப்பை யாரிடம் தள்ளுவது? நம்ம வீட்ல யாருக்காவது குடுக்க முடியுமா? யார்ட்டயாவது குடுக்க முடியுமா? இல்ல அவங்க தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? சில விஷயங்கள அதத்தான் சொல்றோம். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேங்க. அவங்க தான் சாப்பிட சொன்னாங்க. ரைட்டு. அவங்க தான் சாப்பிட சொன்னாங்க. அவங்க சாப்பிட சொன்னாங்கன்னா, சாப்பிட்டது நான் தானே! பதிவு எனக்கு தானே! அவங்க தான் சாப்பிட சொன்னாங்க. இறைவா, இந்த பதிவை அங்க பதிஞ்சிரு அப்படின்னு மாத்தி விட முடியுமா உங்களால? முடியாதுல்ல. சரி, அப்ப நம்ம குடும்பத்துல யாரும் பொறுப்பு எடுக்க முடியாது. சரி, சமுதாயத்துல பொறுப்ப குடுத்துடலாமா? குடுத்துடலாமா? இல்ல. ஒரே ஒரு வழி இருக்குதுங்க. பொறுப்ப குடுக்கறதுக்கு, பொறுப்ப சுமத்துறதுக்கு. என்ன வழி? அப்படின்னு சொன்னோம்னா, இது மயக்கம்ங்கிறது இந்த பிறவியில எனக்கு ஏற்பட்டது இல்லங்க. போன ஞானத்துல பேசினோம் இல்லையா? இது சஞ்சித கிரமம்ங்க. எங்க அப்பா, எங்க அம்மா காலத்துல இருந்து, தாத்தா, பாட்டி காலத்துல இருந்து மயங்கி மயங்கி செஞ்சு பழக்கி வச்சுட்டாங்கல்ல. அதிலிருந்து தோன்றிய எண்ணம் தானே. அதத்தானே நானும் செஞ்சேன். அதனால தானே செஞ்சேன். அப்ப பழியை தூக்கி எங்க போட்டுருவோம்? அப்பா, அம்மாட்ட போட்டுருவோம். சரி போடுங்க. இது ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குங்க. நீ வேற எங்கேயும் போட முடியாது. எங்க அப்பா, அம்மா, எங்க மூதாதையர் தான் காரணம். பழிய தூக்கி போடுங்க. பழிய தூக்கி போடுங்க. நீங்க பழிய தூக்கி அங்க போட்டீங்கன்னாலும், அந்த பழி அங்க பதிந்து
மீண்டும் உங்களிடமே தான் வந்து சேரும். அதானே? அப்ப அங்கிருந்து வந்ததுனால தான் சொல்லி நீங்க அங்க தூக்கி போட்டீங்கன்னா, அங்க போயிட்டு திரும்பி எங்க வரும்? இங்க தானே வரும். ஏன்? அவங்களுடைய அத்தனையும் நம்ம தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்மட்ட தான் வரும். இப்போ இத தாண்டி யாருகிட்ட தூக்கி போட்டா, பழிய தூக்கி போட்டா, அவன் கேட்க மாட்டானோ, அவன் மீது தூக்கி போடக்கூடிய ஒரு பெரிய பா பழி பாவச் செயல்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற மாரி இருக்கு. யாரு இறைவன் மேல தூக்கி போட்டுரு. இறைவன் நம்மள தூக்கி போட்டுரு. இந்த கெட்ட எண்ணமெல்லாம் அது அது என்னுடையது அல்ல. அது இயற்கையினுடையது. அது இறைவனுடையது. நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள் அப்படின்னு தூக்கி போட்டோம்னா, எப்படி தூக்கி போடுறது? அப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்க, நமக்கு என்ன மறைதல் பயிற்சி தேவையில்லை. ஆசை சீரமைத்தல் தேவையில்லை. தற்சோதனையே தேவையில்லை. அகத்தாய்வு தேவையில்லை. எல்லாத்தையும் பொறுப்ப அங்க தூக்கி போட்டுரு. ஆஹா! ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கே! அவ்வளவுதாங்க. ஒரே நாள்ல தூக்கி போட்டீங்களா? ரைட்டு. நாளைக்கு உங்களுக்கு ஞானம். நீங்க 3வது நாள் ஞானி. முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லிப்புடுவான். இப்போ இந்த இடம் தான் இப்ப நமக்கு ரொம்ப இடிக்குது. மகரிஷி தற்சோதனைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாருன்னா, எவ்வளவு மகரிஷி மட்டுமா குடுத்தாரு? இத எத்தனை ஆண்டு காலமாக எல்லா ஞானிகளும் இதத்தானங்க தீட்டுனாங்க. அறத்திலிருந்து விலகி வாழக்கூடிய மனிதா அறத்துக்குள் வா. இதத்தானே சொன்னாங்க. அன்பும் கருணையும் அப்படின்னு தானே சொன்னாங்க. சரி. அப்ப இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த லிபரேஷன் இருக்குல்ல, இதான் முதல் லிபரேஷன். நம்ம லிபரேஷன்ங்கிறது இங்க தான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல இந்த புரிதல் வந்து அகத்தாய்வுல நாம இது நம்மளுடையது தான். இது மயக்கத்தில் செய்தது. தேவையை மீறி செய்தது. அதனால இதை மீண்டும் செயல்படுத்த வேண்டாம். ஏங்க செயல்படுத்த வேண்டாம்? மயக்கத்துல தான் செஞ்சோம். நல்லா தானே இருந்துச்சு மயக்கத்துல சாப்பிட்டம்போது. ஆமா. அது பதிவாச்சு. ஆமா. இது ஏன் திரும்பி செய்ய வேண்டாம்ன்னு சொல்றீங்க? திரும்பி அது பதிவாகும்ல. பதிஞ்சிட்டு போகுது. இந்த இடத்துல என்ன ஞானம் நமக்கு அந்த மயக்கத்திலிருந்து விடுதலையை குடுப்பதற்கு பயன்படுகிறது என்றால், இது அனுபவிச்சோம். நல்லா தான் இருந்துச்சு. பதிஞ்சுச்சு. ஆனா, இந்த பதிவுக்கு ஒரு துன்ப விளைவுன்னு ஒண்ணு வருதே! காலத்தால் வருதே! அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கமே! இந்த இடத்துல இந்த ஞானம் இப்பொழுது நமக்கு வேணும். அந்த ஞானம் இருந்தால் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை மீண்டும் பதியாம நிறுத்துவீங்க. மீண்டும் பதிந்தால் என்ன ஆகும்? இந்த வரக்கூடிய துன்பம் இன்னும் அதிகமா வருமே! ரைட்டா? எவ்வளவு பெரிய புரிதல்! மகரிஷி குடுத்த புரிதல். அப்ப இப்ப இந்த துன்பம் நமக்கு தானே வந்துச்சு. இந்த பதிவின் அடிப்படையிலே விளைவாகிய துன்பம் எனக்கு தானே வருது. அப்படின்னா, அந்த விளைவை கொடுப்பது யார்? இறைவன். ரைட்டு. ஏன் எனக்கு கொடுத்தான்? இது உன்னுடையது. அதனால் தான் உனக்கு கொடுத்தான். அதானே? அது என்னுடையது. அதனால தான் எனக்கு குடுத்தான். அப்ப தப்பையும் பண்ணிட்டு, அத அதுக்கு பொறுப்பும் ஏற்கிறதுக்கு இவ்வளவு பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல ஒருத்தர் சொல்றாரு. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். என்ன சொல்றாரு? இப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பு நானே சுமந்து அப்படியே அந்த ஒரு குற்ற உணர்வாவே வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு இப்பொழுது இதுக்கெல்லாம் நான் பொறுப்பல்ல அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அதை புரிந்து கொண்டேன். இப்ப நான் டோட்டல் ரிலீஃபா இருக்கேன் அப்படின்றார். ஒரே நிமிஷத்துல இதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு தூக்கி போட்டேன். எனக்கு முடிஞ்சு போச்சு. ஃப்ரீடமா இருக்கேன். புறத்தில் செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். சரி. புறத்தில் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அது தேவையின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்களா? தேவையை மீறி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் வீட்டு அட்ரஸ வாங்கி, அவர போயி, அவங்க வீட்ல இருக்கவங்கள, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தா தான் தெரியும். அப்பதான் தெரியும். புறத்தில் செய்ய வேண்டிய செயல். இப்ப மனிதர்கள் இப்ப புறத்தில் நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இந்த செயல்களிலே
அடிப்படையான உண்மையான தேவைக்காக செயல் செய்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர், எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லுங்க பார்ப்போம். 98% தேவைக்கு மீறிய செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானே இருக்கோம். அப்படி இல்ல அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, எது தேவை என்பதே தெரியல. தேவை எது தேவையா? இது என்னங்க இது? எனக்கு தேவை நான் தாங்க முடிவு பண்ண முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய தேவை அவரவர் தேவை அவரவர் தான் முடிவு பண்ண முடியும். அப்படின்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. சரிதாங்க. அவரவர் முடிவு பண்றது ரைட்டு. அவரவர் மனம் முடிவு பண்ணலாமா? மனம் முடிவு பண்ணலாமான்னு பார்க்கணும். இல்ல. மனமும் உடலோடு கலந்து பேசி முடிவு பண்ணணும். நாம தான் குடும்பத்திலேயே கலந்து பேசியே முடிவு பண்றது இல்லையே, தேவை அப்படிங்கிறது. மனைவிக்கு தேவையானது மனைவி மட்டும் யோசிச்சுக்கிட்டு போறாங்க. காச குடியா நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு கடை வீதியில வாங்கிட்டு போறேன். கணவனுக்கு தேவையானது அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. ஒரு குடும்பத்தின் தேவையை கூட குடும்பத்துல உட்கார்ந்து பேசி முடிவு பண்றது இல்ல. இங்க என்னடான்னா, நம்ம ஒரு மனிதனுடைய தேவையை நீங்கள் உங்கள் மனதால் முடிவு பண்ணக்கூடாது. உங்கள் உடலோடு இணைந்து பேசி அந்த தேவை என்பது எது என்று நம்ம நிர்ணயம் பண்ணணும். இந்த உடல் சொல்லும். உடல் சொல்லும். உடலும் மனமும் இணைந்து தேவையை என்ன பண்ணணும்? அது நிர்ணயம் செய்ய வேண்டும். அழகா அதுக்காக தான் மகரிஷி என்ன குடுத்து வச்சாரு? தேவைகள் 3ன்னு குடுத்து வச்சாரு. இந்த தேவைகள் 3ங்கிறது அ இந்த தேவைகள் 3ங்கிறத நாம அடிக்கடி சொல்றோம் இல்லையா? இந்த தேவைகள் 3ங்கிறது இந்த உலகத்துக்கு. இது என்ன தேவை? இதனுடைய இது என்ன? அப்படிங்கிறத விளக்கி, 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 விளக்கி தெரு தெருவா போய் சொல்லணும் போல இருக்கு. சொல்லணும் போல. இது இயற்கை துன்பம். இதான் உண்மையான தேவை. இது உடலின் தேவை. அப்ப உடலின் தேவைன்னு சொன்னோம்னா, இந்த உடலும் உயிரும் உயிரோடு இருப்பதற்கான தேவை. இது மாரி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இது உடல் சொல்றத நீங்க அலட்சியப்படுத்திட்டு, நீங்க தேவையை மனம் நிர்ணயம் பண்ணா சரியா வருமா? வராதுல்ல. அப்ப இத விட்டுட்டு புறத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறேன். அவரவர் அவர் தேவையை நிர்ணயம் பண்ணிக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் வேறுபடும். எப்படி வேறுபடும்? அவருடைய உடல், அவருடைய மனம் அது 2ம் கலந்து பேசுறப்ப, அங்க இருக்கக்கூடிய தேவை வேறுபடும். அப்ப ஒவ்வொரு உடலினுடைய தேவையும் வேறுபடுகிறது. வேறுபடுகிறது. அது உழைப்பை பொறுத்து இருக்கிறது. உடல் வாகை பொறுத்து இருக்கிறது. உடலில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்க தன்மைக்கு தகுந்தாற் போல் இருக்கிறது. அதுல பல்வேறு காரணிகள் இருக்கிறது. அப்ப வேறுபடும். வேறுபடும். அப்ப அதை எதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று மகரிஷி சொல்லிட்டார் இல்லையா? அப்ப இந்த அடிப்படையில அத முடிவு பண்ணணும். அதெல்லாம் புறத்துல செயல் செய்யணும். நீங்க இதுக்கு பொறுப்பேற்காம நீங்க செயல் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மீண்டும் பதிவாகி, மீண்டும் அந்த மயக்கத்தின்பால் வந்த எண்ணங்களை மேலே கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கும். அது மட்டுமல்ல, விளைவாக துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கும். துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கும். அப்ப இப்ப அவங்கள்ட்டயே நம்ம கேட்கிறோம். சரி, இந்த எண்ணத்துக்கு நான் பொறுப்பேற்கல. ரைட்டு. விட்டுறீங்க. அது இறைவனுடையது. அத கண்டுக்காம விட்டுறீங்க. ரைட். அந்த பதிவிலிருந்து வர்றதுங்கிறதை சொல்லலன்னு வச்சுக்கங்க. இப்போ அந்த பதிவுக்கு விளைவு வருகிறது. துன்பம் என்று வருகிறது. இப்ப இத என்னங்க பண்ணுவீங்க? அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க. கேட்டா, அதை அதையும் என்ன பண்ணுங்க, அதுவும் இறைவன் குடுக்கிறது அப்படின்னு அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இறைவன் குடுக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்றதா, அந்த துன்பத்துக்காவது நீங்க பொறுப்பேற்கிறீங்களா இல்லையா? முதல்ல எண்ணத்துக்கு பொறுப்பேற்கல. ரைட்டு. இது இறைவனுடையது. எல்லா எண்ணமுமே இறைவனுடையது. ரைட். ஆனா நம்ம தமிழானந்த யோகத்துல நம்ம என்ன சொல்றோம்? நல்ல எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடையது. ரொம்ப நம்ம வந்து ஒரு ஒரு
ஒரு ஒரு ஆழமான ஒரு மைய புள்ளியில போய் நம்ம நிக்கிறோம். நல்ல எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடையது என்று சொல்றோம் சொல்றோம். நல்ல எண்ணங்கள அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க கெட்ட எண்ணங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே என்ன வகையில இந்த கெட்ட எண்ணம்னு சொல்லி எழுதுனோம்னா, லிஸ்ட் நோட் புக் முழுவதும் எழுதலாம். அத்தனை வகை எழுதலாம். நல்ல எண்ணங்கள அப்படியெல்லாம் எழுத முடியாதுங்க. நல்ல எண்ணங்களுக்கு எழுதுனோம்னா 2 அடிப்படையில் மட்டும் தான் நல்ல எண்ணம். அவ்வளவுதான். 2 வார்த்தைக்குள்ள நல்ல எண்ணம் அடங்கிருது. எதுல? அன்பும், கருணையும் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம். அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது சொல்லி பாருங்க பார்ப்போம். வேற ஏதாவது நல்ல எண்ணம் நீங்க சொல்லி பாருங்க. கெட்டது அப்படிங்கிறதுல ஏகப்பட்டது சொல்லலாம். ஏகப்பட்ட வகை இருக்கு. நல்லதுல இந்த 2 தவிர வேற எதுவுமே இல்லங்க. நல்ல எண்ணம். நல்ல எண்ணம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்க அன்பும், கருணையும். இத சொல்லாத மகான் யாரு? இத சொல்லாத மதம் எங்க இருக்கு? அன்பும், கருணையும் சொல்லாத மதம் எங்க இருக்கு? புத்தர் சொல்லலையா? இயேசுநாதர் சொல்லலையா? நபிகள் சொல்லலையா? வள்ளலார் என்ன சொல்றாரு? ஜீவ காருண்யம்னு வார்த்தைய மாத்தி சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதானே. மகரிஷி சொல்லலையா? யார் சொல்லல? எல்லாமே அந்த அன்பும் கருணைங்கிறத தானே சொன்னாங்க. அதானே சொன்னாங்க. அத மகரிஷி என்ன சொல்லிட்டாரு அத? அத இரண்டொழுக்க பண்பாடுன்னு அத அப்படி தெளிவா அத அந்த அன்பும் கருணைய சொல்லிட்டு போயிட்டாரு. சரி. இத தவிர வேற எதுவுமே இல்ல. அதுதான் நல்ல எண்ணம். அவ்வளவுதான். சுருக்கிரலாம். நல்ல எண்ணத்த அப்படி சுருக்கிரலாம். அப்ப அன்பும் கருணையும் யாருடையது? இந்த தன்மை யாருடையது? அதாவது இப்ப ஒரு மனிதன் அன்பாக இருக்கிறான், கருணையாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கங்க. அது அவனுடையதா? அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அவன் அன்பாகவும், கருணையாகவும் இருக்கிறான் என்று சொன்னால், அவன நம்ம என்ன சொல்லிர்றோம்? அவன் இறை தன்மையில் இருக்கிறான். இறைவனாகவே இருக்கிறான். அப்படின்னு சொல்லிர்றோம்ல. அவன அப்படியே இறைவனாகவே பார்க்கிறோம்ல. பார்க்கிறோம்ல. அப்ப அது யாருடையது? அந்த அன்பும் கருணையும் யாருடையது? யாருடையது? இறைவனுடையது. இறைவனுடையது. மற்ற கெட்டதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஏகப்பட்ட வகை இருக்கு. அது உள்ள மயக்கம். எத்தனை வகையான மயக்கம்? எத்தனை வகையான மயக்கம்? இதுல நீங்க சொல்லிட்டே போலாம். சொல்லிட்டே போலாம். ருசியில மயக்கம், பார்வையில மயக்கம். 5 புலன்வழியிலே 5 விதமான மயக்கம். ருசியில நாக்குல மட்டும், நாக்குலயும் ஒரே வகையிலேயே மயக்கம். ஒருத்தருக்கு ஸ்வீட்ல மயக்கம். அ ஒருத்தருக்கு பிரியாணியில மயக்கம். எவ்வளவு மயக்கம்ங்கிறதுல எத்தனை ரகம், எத்தனை ரகம். அப்ப ஒருத்தருக்கு பார்க்கறதுல மயக்கம், ஒருத்தருக்கு அத அடையணும்னு மயக்கம். அத அனுபவிக்கணும்னு மயக்கம். பல வகையான மயக்கம். அத்தனையிலயும் பதிஞ்சது தான் இந்த கெட்ட பதிவுகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். அப்ப இது எல்லாமே அ அந்த மாயை என்று சொல்லக்கூடிய மயக்கம் தானே! மாயை என்று சொல்லக்கூடிய மாயைங்கிறது மயக்கம் ஒண்ணு தானே! அப்ப மகரிஷி தெளிவா சொல்றாரு, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எப்படி இறைவனிடமிருந்து மனிதன் வேறுபடுகிறான்? அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவார் இல்லையா? என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? இறைவன் கூட்டல் ஆணவம், கன்மம், மாயை இஸ் ஈக்வல் டூ மனிதன். அப்ப இறைவனிடம் இந்த 3 சேர்ந்துருச்சுன்னு சொன்னா, மனிதன். இந்த 3ல ஒண்ணே ஒண்ணு கடைசியில இருக்கு பாருங்க, மாயை. அதாங்க மயக்கம். அப்ப இறைவனிடம் இது சேர்ந்ததுனால மனிதன். அப்ப இந்த மாயைங்கிற மயக்கம் மனிதனுடையதா? இறைவனுடையதா? மனிதனுடைய, இறைவனுடையதா? தெளிவா இருக்கு. வேதாத்திரியம் தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு வேதாத்திரியத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அதை கற்றுக் கொண்டிருப்பவர்கள்ட்ட தெளிவில்லை. தெளிவில்லை. தெளிவா இருக்கு. அந்த ஒரு ஒரு மயக்கம்ங்கிற ஒண்ணு இருக்கு பாருங்க. அது அது சேர்ந்ததுனால மனிதன். அந்த மயக்கத்துக்கு காரணம் என்ன? கன்மம். அந்த கன்மத்துக்கு காரணம் என்ன? ஆணவம். எவ்வளவு தெளிவா மகரிஷி சொல்லியிருக்கிறார். அப்ப அப்ப அந்த கன்மமும் மாயையும். அப்ப இது மனிதனுடையது. அடுத்து மகரிஷி என்ன சொல்றாரு? மனிதன் மைனஸ்
ஆணவம், கர்மம், மாயை இஸ் ஈக்குவல் டு இறைவன். அப்ப மனிதனில் இது எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கன்னா தான் இறைவன். அப்ப இந்த மாயை மயக்கத்தின் அடிப்படையில் வந்த பதிவு, அதில் விடக்கூடிய கெட்ட எண்ணங்கள், இதற்கு இறைவனை பொறுப்பாக்க வேண்டும். இறைவனிடம் பொறுப்பை விட்டு விடாது. இறைவனுடையது. கெட்ட எண்ணமெல்லாம் இறைவனுடையது எப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய இறை துரோகம். இறை துரோகம் தானே. இறை துரோகம் இறை துரோகம் செஞ்சா கூட பரவாயில்லங்க. அது இறைவன் வந்து கேட்கவா போறான்? எந்த இறைவன் வந்து கேட்கல இல்ல அப்படின்னு இறை துரோகம் ரைட் செய்றீங்க. மகரிஷி எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க இதை மாத்துனீங்க அப்படின்னு சொன்னா குரு துரோகம் இல்லையா? இது குரு துரோகம், இறை துரோகம். இறை துரோகம். இவ்வளவு எளிமையாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி அவ்வளவையும் கொடுத்து விளக்கி சொல்லி அவ்வளவு காலமாக வாழ்க்கையில போராடி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு மகரிஷி. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? இதுக்கு மேல இதை விட இன்னும் எளிமையாக இருக்கிறது, ஈஸியா இருக்கிறது. பொறுப்பை தூக்கி அங்க போட்டோம்னா எனக்கு எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது. ரைட்டு, உடனே நான் அதுல நான் எடுத்துக்கிறேன். ரைட். ஓ ஓ ஒண்ணும் பண்ண முடியாது. அது நமக்கு இப்ப வந்து அப்படிதான் போவேன். ரைட். ஓ விளைவை நீ அனுபவித்துக் கொள். நீ அனுபவித்துக் கொள் இல்ல. நமக்கெல்லாம் வருத்தம் என்ன தெரியுங்களா? நீ இன்னைக்கு போயிட்டப்பா. இன்னைக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு புறத்துல நீ இன்னும் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்க, வந்துகிட்டே இருக்க, செஞ்சுக்கிட்டே இருக்க. நாங்கள் எதை நினைத்து இப்ப எதுக்காக இப்ப நண்பனி இப்படி கத்துறாரு? எதுக்குப்பா? உனக்கு எதுக்குப்பா இவ்வளவு ஆதங்கம்? உனக்கு பிபி ஏறி இருப்பது. பேசாம இருக்க வேண்டியதானே? அவன் போனா போறாரு. அவங்க ஈஸியா இருக்கு. போனா போட்டும். ரைட்டு. இப்ப நீ எது கத்திக்கிட்டு இருக்க? இங்க இருக்கக்கூடிய 44 பேரும் போயிடுவாங்களேன்னு கத்திக்கிட்டு இருக்கியா? போறதை பத்தி கவலை இல்லை. இப்பயே 47, 44 ஆயிடுச்சு. ரைட்டு, போறதை பத்தி இல்லை. நமக்கு ஆதங்கம் என்ன தெரியுமா? இவர்கள் போய் விடுவார்கள், இவர்கள் செய்து விடுவார்கள், இவர்கள் செய்து விட்டு விட்டு இவர்கள் உலகை விட்டு சென்று விடுவார்கள். இவர்களுடைய சந்ததி எல்லாம் அவஸ்தைப்படுமே. சமுதாயத்தை நினைத்துத்தான் எல்லா மகான்களும் இந்த சமுதாயத்தை நினைத்துத்தான் பொங்குகிறார்கள். மகரிஷி எதுக்குங்க இவ்வளவையும் செய்யுங்க 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 அட்டவணை செய்யலாம் எதுக்குங்க கொடுத்தாரு? எதுக்குங்க என்ன மாதிரி எதுக்குங்க மாத்துங்கன்னு சொன்னாரு? அப்படின்னா எப்பா இன்னைக்கு நீ இருக்கிறப்பா, நீ போயிடுவப்பா. அடுத்து உன்னுடைய சந்ததியில கஷ்டப்படும். இன்னைக்கு நிறைய பாருங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுறான். குழந்தைகள் எல்லாம் நோயில கஷ்டப்படுது. இன்னும் ஒரு 10, 20 வருடங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வரக்கூடிய சந்ததிகள்லாம் மிகப்பெரிய நோய்களில் அவஸ்தைப்பட போகுது. அப்படி வேலைகளை இப்ப பண்ணிக்கிட்டே இருக்கான் மனிதன். அப்ப இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்ப பாருங்க. இப்ப ஆதங்கப்பட்டு போகும்போது இப்ப பாருங்க, இன்னும் மக்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இது உண்மையை சொன்னால் கஷ்டமா தான் இருக்கு. வெளியேறுகிறோம். அப்ப சுலபமா இருக்கு. அப்ப இது அதனால அடுத்த சந்ததி பாதிக்கப்படுங்கிறதான் இங்க உண்மை. அப்ப முதல் விடுதலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கணும்னா, அப்ப அது இந்த மயக்கத்தில் இருந்து விடுதலை. இதுதான் முதல் விடுதலை. சரி, மயக்கத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். விடுதலை ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து தேவை. இப்போ மயக்கத்திலிருந்து விடுதலை ஆன பிறகு தேவை. வாழ்க வளமுடன். அப்ப தேவை அளவுல நாம பூர்த்தி செய்து அதன் பிறகு என்ன பண்றோம்? அந்த உடலிலிருந்து விலகி மனதின் தேவை என்பதற்கு போறோம். அப்ப இந்த விடுதலை என்பது ஒரு மயக்கத்திலிருந்து விடுதலையாகி அந்த உடலின் தேவை பூர்த்தியானவுடன் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று மனதின் தேவை. அப்ப அந்த மனதின் தேவைன்னு வரும்போதே அந்த மகிழ்ச்சிங்கிறது வந்துருது. அப்ப அதிலிருந்தும் ஒரு விடுதலை பெற்று அந்த மகிழ்ச்சி அடுத்து எங்க போய் நிற்கும்? ஒரு அமைதி, ஆனந்தம்ல போய் நிற்கும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு இடத்தை நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன அப்படிங்கிறோம்னா, இப்ப பாருங்க, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டாம்ங்கிறது ஒரு விஷயம்.
இன்னொன்னு என்ன தெரியுங்களா? இந்த அமைதி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் அளவோட இருக்கணும். அதுவும் அளவை மீறினால் அது ஆ பாய்சன். அது ஒரு சன நேரம் தான் இருக்க வேண்டும். அது நீடித்ததாக இருந்தால் அது பாய்சன். இது ஒரு ஞானம்னு சொல்லப்படுகிறது. இது அ இப்ப 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 இந்த மகிழ்ச்சி, அமைதி இத பத்தி நம்ம நெறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இது சன நேரம் தான் இருக்க வேண்டும். எதெல்லாம்? இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு இதெல்லாமே ஒரு சன நேரம் தான் இருக்க வேண்டுமாம். அதற்கு மேல் நீடித்ததாக இருக்கக்கூடாதாம். நீடித்ததாக இருந்தால் அது பாய்சன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க. இப்ப நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? இப்ப நமக்கு என்ன தெளிவு இருக்கு? இப்ப நம்ம தெளிவு எடுத்துக்குவோம். இது இது நான் உங்களுக்கு தகவல சொல்லிட்டேன். ஏன்னா இந்த தகவல் சுத்தி முடிச்சு உங்கள்ட்ட வரும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நம்ம எப்படி சிந்திச்சிருக்கிறோம்? இதே மகிழ்ச்சிய வச்சுக்குவோமே. இந்த மகிழ்ச்சி. தற்காலிக சுகம், நிலைத்த சுகம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோமா? உணர்வு. இந்த உணர்வுகளே தற்காலிகமான உணர்வு, நிலைத்த நீடித்த உணர்வு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அந்த தற்காலிகம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதை இன்னும் நீடித்ததாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால், அது நமக்கு துன்பமாக மாறும். அது பாய்சன். இது நம்ம பேசியிருக்கோம். எது தற்காலிகம்? ஒரு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மகிழ்ச்சி தற்காலிகமா மகிழ்ச்சின்னா என்ன? அது புறப்பொருள்களினால் ஒரு புறப்பொருளை அடைவதனால் ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது. அதை நீடித்ததாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்றோம்? அந்த பொருளை பெருக்குகிறோம். அங்கதான் பிரச்சனை. அது பாய்சன். இது இது நாம பல தடவ நம்ம புரிஞ்சிருக்கிற புரிதல். அப்ப இதே நிலைத்த நீடித்த மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல? இருக்குல்ல? அது எங்க இருக்கு? அது புறத்தின் மூலமாக பெறக்கூடியது அல்ல. அகத்தின் மூலமாக பெறக்கூடியது. அகத்தின் மூலமாக பெறக்கூடியது. இன்னைக்கு கூட நம்ம இதுல நம்ம குரூப்ல ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டிருக்கோம். அக வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் புற வாழ்க்கையிலும் அது வெற்றி. புற வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அக வாழ்க்கையில் தோல்வின்னு பேசியிருக்கோம். இப்போ இந்த புறத்தில் நீங்க பெறக்கூடிய அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எந்த உணர்வாக இருந்தாலும் அது தற்காலிகமானது. அதை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால் துன்பம். சரி. ஆனால் அகத்தில் மகிழ்ச்சி என்ற உணர்வு அது நிலைத்ததாக, நீடித்ததாக இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கங்க. அது எப்படி பாய்சன் ஆகும்? பாய்சன் ஆகும். இப்ப இந்த இடத்துல என்ன புரிதல் இல்லை என்று சொன்னால், உண்மையாக அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், அன்பு, ஆரோக்கியம் இது எல்லாமே நம்முள் நிலையாக, நீடித்ததாக, அளப்பரிய அளவில் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறது என்ற தத்துவத்தை தெரியாமல் கொடுக்கக்கூடிய ஞானம். இது மகரிஷி குடுத்திருக்கார்ல. இன்பமே இயற்கையிலே எங்கும், எதிலும், எக்காலத்திலும், எப்பொருளிலும் இயல்பாக நிறைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காருங்க. அப்ப இது எல்லாமே என்ன உணர்வு? இது எல்லாமே அகத்துக்குள்ளாக நாம் ஒடுங்கும்போது அடையக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகள் அகத்துக்குள்ளாக நாம் எதுவும் செய்யாமல் இந்த விடுதலை பெற்று, மனம் விடுதலை பெற்று, மயக்கத்திலிருந்து விடுதலை, உடலிலிருந்து விடுதலை பெற்று, மனம் ரசித்தலில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதே. நம்ம பல தடவை சொல்லிட்டோம். ரசித்தலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அங்கு ஜீவகாந்த விரயம் கூட கிடையாது. அந்த மகிழ்ச்சி துன்பமாக மாறுவதில்லை. மாறுவதில்லை. ஆனால் புறப்பொருளினால் பெற்ற அந்த மகிழ்ச்சி தற்காலிகம். தற்காலிகம். அகத்துக்குள்ள இருக்கிறது நிலைத்தது. நிலைத்தது. இந்த தெளிவு, இந்த ஞானம் முதல்ல நமக்கு வேணும்.
வேதாத்திரியத்துல தெளிவா மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார். ஒரு மலையில மழை பெஞ்சு ஆறு ஓடி வருது. வைகை டேம்ல வந்தோடனே அப்படியே தேங்குது. தேங்குது. தேங்குனது ஒரு திருப்தி தானே! ஒரு மகிழ்ச்சி தானே! நிலையான மகிழ்ச்சி இல்ல. டேம் நிறைஞ்சோனே திருப்பி ஓடுது. அத கொண்டு வந்து அப்படியே மதுரையில அரசரடி டேங்க்ல போட்டாங்க. அந்த டேங்க்ல உள்ள விழுந்தோனே ஒரு நிறைவு இருக்கிறது. மகிழ்ச்சி இருக்கிறது. டேங்க் நிறைஞ்சோனே திருப்பி ஓடுது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது எல்லாமே அது அ நிறைவான ஒரு நிலை இல்ல. கடல்ல போய் சேர்ந்த உடனே நிலைத்த சுகம், நீடித்த சுகம் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப இதே போல தானே நம்ம புறத்தின் பொருள் மூலமாக பெறக்கூடிய தற்காலிகம். அதை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால் தட் இஸ் பாய்சன். அப்படி இல்ல சொல்லணும். மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே அது ஒரு சன நேரம் தான் இருக்கணும். அது நீடித்ததாக இருந்துச்சுன்னா பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டா, அமைதி அப்ப அமைதின்னா என்னன்னு தெரியல. அமைதின்னா என்னன்னு தெரியல. நாம தான் துன்பம் என்பதே அது இயற்கையிலிருந்து வரக்கூடியது. இறைவன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு துன்பத்தை அதையுமே இறைவன் மேல பழி போட்டுறோம். கெட்ட எண்ணங்கள் இறைவனுடைய பழி தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போட்டுறோம். அப்ப எப்படி? எப்படி ஆகுறது? அப்ப அந்த அடிப்படையில அந்த அ நிலையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதுக்கு தான் எப்படி பிரிச்சார்? இன்பம், துன்பம் 2யும் ஒரு கேட்டகரி வச்சாரா? இன்பம், துன்பம். ஏன்? இன்பம் பெருகினால் துன்பம். இன்பம் பெருகினால் துன்பம். இன்பத்தை பெருக்குவது யார்? இறைவனா? இறைவனா? ஐயறிவு ஜீவனே பெருக்குவதில்லையே! ஐயறிவு ஜீவனே பெருக்குவதில்லையே! அதுவரை சரியாக தானே இருக்குது. ஆறறிவு மனிதன் மட்டும் தான் இன்பத்தை என்ன பண்றான்? பெருக்குறான். அதிகப்படுத்துறான். அப்ப துன்பமா மாத்துறான். மாத்திவிட்டு துன்பமே இறைவனுடையது. அதுக்கு நான் பொறுப்பேற்கிறது இல்ல. அதையும் அப்படியே விட்டு எதுக்குமே பொறுப்பேற்கிறது இல்ல. எதுக்குமே பொறுப்பேற்கிறது இல்ல என்ன பண்றது? நீங்க ராங் ரூட்ல போயிட்டீங்க. கோர்ட்ல இருந்து கொண்டு வந்து நான் பொறுப்பேற்க மாட்டேன். விட்டுருங்க பார்ப்போம், பார்ப்போம். அப்ப இப்ப இப்ப இங்க என்ன பண்றோம்? ஐயோ! கோர்ட்டுக்கு போகலன்னா நம்மள அ திருப்பி வந்து கைது பண்ணிருவேன். அதுக்காக பயப்படுறோம். ஏன்? இறைவனுக்கு பயப்படுறது இல்ல. ஏன்? அவன் ஒண்ணும் சொல்றது இல்லைல்ல. யார் மேல பழி தூக்கி போட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டான். அவன் மேல தூக்கி போடு. எல்லாம் இறைவன் மேல தூக்கி போடு. அப்படின்னு இறைவன் மேல தூக்கி போடு. அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல இதெல்லாம் சன நேரம் தான். அப்படி அல்ல. அகத்தில் ஒடுங்கி தியானத்தில் ஒடுங்கி புறத்திலிருந்து விடுதலை பெற்று விடுதலை லிபரேஷன் லிபரேஷன் எத்தனை எத்தனை ஸ்டேஜ்ல வருது பாருங்க. மயக்கத்திலிருந்து லிபரேஷன், உடலிலிருந்து லிபரேஷன், அடுத்து மனது உணர்வு மனம் தனது நிலையிலிருந்து லிபரேஷன், தனித்த மனமா நிக்கிறது. அப்புறம் அடுத்த லிபரேஷன், அதையும் கடந்து போறது டோட்டல் லிபரேஷன். அப்ப இது படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக அந்த லிபரேஷன் இருக்கு. லிபரேஷன் இருக்கு. இதுக்கு என்ன வேணும்? அந்தந்த கட்டத்துல அந்த ஞானம் வந்தால் தான் லிபரேஷன் வரும். அந்த ஞானம் என்ற புரிதல் வரலன்னா லிபரேஷன் வராது. லிபரேஷன் வராது. அப்ப லிபரேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அக உணர்வுக்குள்ள வந்தா, அது நிலைத்ததாக, நீடித்ததாக இருக்கும். அந்த அமைதி, நிலைத்த அமைதி என்பது பாஷன் கிடையாது. அது சுகம். நிலைத்த சுகம். நீடித்த சுகம். அதுல எந்த விதமான துன்பமாக மாறக்கூடியது என்பது கிடையாது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு 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 குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இந்த சிந்தனையை மீண்டும் மீண்டும் சிந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் பல கோணங்களில் சிந்தித்து நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவேர்னஸோட விழிப்போட இருக்கணும். விழிப்போட இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருவாங்க. இப்படின்னு சொல்லிருவாங்க. உடனே சில பேருக்கு என்ன தோணும்? பரவாயில்லையே! இது ஈஸியா இருக்கே! நன்மணி சார் ரொம்ப அவரு போட்டு அ நம்மள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி தெரியுதே! இது ஈஸியா இருக்கே!
அப்படின்னு தோணும் தோணும். ரைட்டுங்களா? ஆக அதனால இந்த தெளிவில் நில்லுங்கள், இந்த விழிப்புணர்வில் நில்லுங்கள். வேதாத்திரியம் தெளிவான ஞானத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைய சமுதாயத்திற்கு இந்த வேதாத்திரியம் என்ற ஞானம் என்பதை விட்டு விட்டால் வேறு இந்த இந்த ஞான புரிதலுக்கு வழி என்பது சுலபமாக நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான வழி என்பது இந்த உலகில் எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அந்த நிலையிலே நமக்கு ஏதோ இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அதில் நாம் இணைந்திருக்கிறோம். வேதாத்திரிய ஞானத்தில் இணைந்திருக்கிறோம். அதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் நாமெல்லாம் ஒரு இணைப்பு பெற்றிருக்கிறோம். நாமாவது நமது சந்ததிக்காக நாம் இந்த புரிதலில் நின்று நிலைப்போம். இதை இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து 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 இது சிந்திக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நாம விலகி விடாமல் இருப்பதற்காக சிந்திப்போம். ஞானம் அடைகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நமது சந்ததிகளுக்காக சிந்திப்போம். வாழ்க வளமுடன். ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய ஐயாவுடைய விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது. அனைவரும் வேதாத்தினுடைய ஞானமத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா எடுத்துரைத்தார்கள். அனைவரும் ஐயாவை தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று சிந்தனையில் எது ஞானம் என்பதை அறிவதை விட எது உண்மை ஞானம் அதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். விடுதலையின் தொடக்கம் மனம், மனதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். தேவைக்கு மீறிய மயக்கத்தில் அனுபவம் செய்தோம், அது பதிந்தது, அதன் விளைவாக துன்பம் வருகிறது. உடலும் மனமும் இணைந்து எது தேவைன்னு முடிவு செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க. நல்ல எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடையது. நல்ல எண்ணங்கள் அன்பும் கருணையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள் தான். பல வகையான மயக்கங்கள் இருக்கிறது போல பலவிதமான கெட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது. இறைவன் கூட்டல் ஆணவம் கூட்டல் கண்மம் கூட்டல் மாயை ஈக்குவல் டு மனிதன். இந்த ஃபார்முலா மகரேஷ் ஐயா அவர்கள் கூறியதை பல முறை நண்பன் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மாயை மனிதனுடையது. மாயை அனுபவத்தில் வரும் எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அதுவும் மனிதனுடையது தான். தேவையின் அனுபவத்தில் பூர்த்தி செய்து மனதின் தேவை மகிழ்ச்சியை நாம் உணர வேண்டும். மகிழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று அமைதியும் நிறைவும் பெற வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது சன நேரம்தான். அதை நீடித்தால் அது விஷமாக மாறும் என்று ஐயா புதிய ஒரு தகவலை இன்று சொல்லியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அது தற்காலிக சுகம். அது ஒரு புறப்பொருளின் அனுபவித்தால் நமக்கு கிடைக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க. அம்மா வாழ்க வளமுடன். இல்லைங்க ஆமா, மகிழ்ச்சி சன நேரம் தான், அது கூடினால் விஷமாக மாறும் என்று நான் சொல்லல. அப்படின்னு ஒரு 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 ஞான புரிதல் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், நான் சொல்லல. நல்ல வேலை. நம்ம என்ன சொல்றோம்னா, ரைட்டுங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்க. சிறப்புங்கம்மா. அதாவது ஒரு புறப்பொருளை நம்ம அனுபவிக்கும் போது அது மகிழ்ச்சி தற்காலிகமானது. அதை மீண்டும் மீண்டும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று உணர்ந்தும் போதுதான் அது துன்பமாக மாறுகிறது. நாம் விடுதலை பெற வேண்டும். அதாவது மயக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், உடலிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மனதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். டோட்டல் லிபரலைசேஷன் என்று ஐயா அவர்கள் கூறியிருக்கார்கள்.
அதாவது லிபரலைசேஷன் அகத்தில் இருந்தா அது நிலையானது, நீடித்தது, ஆனந்தம், அமைதி, அன்பு அமைதும் பெறக்கூடியது அந்த நிலையில் இருக்கும்போது. விழிப்புணர்வோடு எது ஞானம் என்ற புரிதல் நமக்கு வேண்டும். தெளிவான ஞானம் நம்முடைய வேதாத்திரியத்தில் மகரிஷி ஐயா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். அதை நாம் சிந்தித்து நம்முடைய அடுத்து வரும் சங்கதிகளுக்கு நாம் நல்லது செய்து எது நல்ல எண்ணம் என்பதை தெளிவாக நாம் செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் இன்று கூறி முடித்தார்கள். நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க.